பல்வேறு திசைகளிலிருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய சிந்தைக்கினிய கேள்விகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சென்ற வகுப்புல தவந்தரு கவுந்தி சீற்றத்தால் விளைந்த சாபங்களை பார்த்தோம். தவத்திற்கு உரியவராக இருந்த கவுந்தி சீற்றத்திற்கும் உரியவராக இருந்தார். அவருக்கு சினம் வந்தது. அதாவது முனிவர்கள் சினவயப்படுதல் என்பது பெரும்பாலும் புராணங்களிலே நிகழ்வது. உடனே சாபம் அளிப்பார்கள். இந்த சாபம் அளித்தல், சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய நிலையை அருளுதல் போன்றவையெல்லாம் தமிழ் நெறிக்கு உரியவை அல்ல. ஆன்ற சான்றோர்களுடைய மொழி உண்மையாகும் என்பதுதான். பண்பிலே மேம்பட்ட சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அவர்கள் சொன்னது அப்படியே நிகழும் என்பது ஒரு கருத்து உண்டு. சாபமிடுதல் என்பதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பின்னாளிலே வந்து புகுந்த நெறிகள். அது சிலப்பதிகாரத்திலிருந்தே பார்க்கிறோம். நாம் சங்க இலக்கியத்தில் எங்கேயும் யாரும் சாபமிட்டதாக எல்லாம் செய்தி இல்லை. சங்க இலக்கியம் தூய தமிழ் இலக்கியம். நம்முடைய முழு பண்பாட்டையும் அப்படியே வார்த்தெடுத்த இலக்கியம். சிலப்பதிகாரம் காப்பியம் என்பதற்கு தக சில இதிகாச புராண செய்திகளையும் தழுவி கொண்டு போகின்ற ஒரு காப்பியம். ஆனால் அதனுடைய அடித்தளம் அசைக்க முடியாத தமிழ் நெறி அமைப்புடையது. இப்ப சாப விடை செய்து சாபத்திலிருந்து நீக்கம். சாபம் என்பது தமிழ் சொல் இல்லை. அதற்கு ரெண்டு பொருள் உண்டு. சாபம் என்பது தீச்சூள், இன்னொன்று சாபம்னா வில்லு. வில்லுக்கும் சாபம் என்று பெயர். சாப விடை செய்து தவப்பெரும் சிறப்பாக காவுந்தியையும், காவுந்தின்னு ஏன் வந்தது? கவுந்தி தானே பேரு. ஏன் காவுந்தி என்று வந்தது என்றால், மேல சா என்ற நெடில் வந்ததற்கு தகுந்தாற் போல இங்கே கவுந்தி என்பது காவுந்தி என்றாயிற்று. இதற்கு பேர் விகாரம். விகாரம்னா அழகில்லாதது என்று பொருள் இல்லை, வேறுபட்டது என்று பொருள். செய்யுள் விகாரம் 6 என்று இலக்கணிகள் சொல்லுவார்கள். இது இந்த இடத்துல நீண்டு வந்தது, அதனால இது நீட்டல் விகாரம். காவுந்தி ஐயையும் தேவியும் கணவனும், இந்த பாருங்க, கணவனும்னு சொன்னதற்கு தகுந்தாற் போல மனைவியும்னு சொல்லணும். இங்கிருந்தே படிப்படியாக கண்ணகியை தெய்வமாக ஆக்கி கொண்டு வருகிறார் இளங்கோவடிகள். தேவியும் கணவனும் முரஞ்சவி வாரணம். வாரணம் என்பதற்கு பல பொருள் உண்டு. இந்த இடத்துல வாரணம் என்பதற்கு கோழி. அது ஏன் கோழின்னு பேரு? வாரணம் என்பதற்கு யானை என்றும் பொருள் உண்டு. அதாவது ராவணனை பற்றி கம்பராமாயணத்துல சொல்லுகிற போது அவனுடைய மார்பு மிக பெரியதாக அகன்றதாக இருந்தது. சங்க இலக்கியத்துல மார்புங்கிறதுக்கு இன்னொரு சொல் உண்டு, அகலம்பாங்க. அவ்வளவு அகலமாக இருந்ததுனால அதுக்கு அகலம்னு பேரு, காரண பெயர். வீரர்களுடைய தோளும் மார்பும் அகன்று இருக்கும். அந்த அகன்ற அந்த மார்பில் தன்னுடைய வலிமை செருக்கு தோன்ற திசை யானைகள் 8ஐயும் கூப்பிட்டானா ராவணன். இங்க வாங்க, இங்க நீங்கள் வலியவர்களா, நான் வலியவனா? யாவை 8 களிறுகளும் யாமே வலியன வலியோம் என்று சொன்னார். உடனே எங்க உங்களுடைய வலிமையை காட்டுங்கள் என்றவுடனே அவனுடைய மார்பை திறந்து காட்டினார். 8 யானைகளும் தங்களுடைய 16 கொம்புகளையும் கொண்டு வந்து அவனுடைய மார்புல குத்தி இழுத்தன. இழுக்க முடியல. வைரம் பாய்ந்த அந்த மார்புல, இதெல்லாம் புராணம் இதிகாசம். வைரம் பாய்ந்த அந்த மார்புல இருந்து இழுக்க முடியல, கதறின. இதை விட்டா போதும். அதுக்கு வேற ராவணன் தன்னுடைய ஆட்களை அழைத்து, ரம்பம் அறம் கொண்டு இவற்றையெல்லாம் அறாவுங்கள், அறுத்தெடுங்கள் என்று அந்த கோட்டையெல்லாம் அறுத்து விட்டு அந்த மார்பிலே பதிந்த அந்த கோட்டில வைர மணிகளை பொறித்து கொண்டான் என்றெல்லாம் அவ்வளவு அழகாக கற்பனை போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் அதிகமா சொல்றாங்களோ
அவ்வளவுக்கு அவ்வளவு காப்பியம் இதிகாசம் ஆகியவையெல்லாம் அழகு பெறும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்தது. அதாவது தோல் அகலமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு செய்தி. ஆனால் காப்பியத்தில் அப்படி சொல்ல முடியாது. அதனால தோளொடு தோல் தொடர்ந்து நோக்குறின் ஆழ்வல கடியும். கும்பகர்ணனுடைய தோளை பற்றி சொல்லுகிற போது கம்பர் சொல்லுவார், இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரல பார்த்துக்கிட்டே போனா நாள் பல கடியும். அவ்வளவு அகலம், அவ்வளவு பெரிதுன்னு இதெல்லாம் நமக்கே தெரியும், பொய்ன்னு தெரியும். ஆனால் இவையெல்லாம் சுவைக்கத்தக்கன. கற்பனை எவ்வளவு விரிவாக போகிறது, போய் விசும்பை தழுவுகிறது என்றெல்லாம் நாம் எண்ணி மகிழலாம். கவிதை இதற்கெல்லாம் இடம் கொடுக்கும். அந்த மாதிரி முரஞ்செவி வாரணம், வாரணம் பொருதமாறும் வரையினை எடுத்ததோடும் தாரணி மௌலி புத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை போக்கான். கம்பனுடைய ஒப்பற்ற ஒரு கவிதை. வாரணம் பொருத மார்பு, யானை பொருத மார்பு இலங்கேஸ்வரன். இங்க வாரணம் என்றால் கோழி என்று பொருள். அது முரஞ்செவி வாரணம், முரம் போன்ற சிறகுகளை உடைய கோழி. அது என்ன செய்தது? முரஞ்செவி வாரணம் முன் சமம் உருக்கிய புறஞ்சிறை வாரணம் புக்கணர். அதனால உறையூருக்கு இன்னொரு பெயர் கோழி. ஏனென்றால் ஒரு காலத்தில் கோழியானது யானையை வென்ற இடம். அது யானை சினந்து வருகிற போது கோழி பாய்ந்து அதனுடைய மத்தகத்துல அது கூசுகின்ற இடத்துல போய் உட்கார்ந்து காலால் தடவவும் யானை தன்னுடைய வீரத்தை இழந்து மண்டியிட்டது என்பது ஒரு செய்தி. அதுவும் புராண குறிப்புடையதுதான். அதனால இந்த நகருக்கு, இந்த உறையூருக்கு கோழி என்று ஒரு பெயர். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே, தமிழ்நாட்டினுடைய ஊர்கள் எல்லாவற்றுக்கும் பண்டை பெயர்கள், பண்டை காலத்து பெயர்கள் எல்லாம் இயற்கையின் அடிப்படையில் தோன்றியவை. அவையெல்லாம் புராண இதிகாசங்கள் வண்ணம் பெற்றது பிற்காலத்தில். அதனால பழைய காலத்துல காடு, நாடு, மேடு, பள்ளம், ஆறு, கடல் என்று இவற்றினுடைய அடிப்படையிலேயே அல்லது அங்கு தோன்றிய செடி கொடிகளின் அடிப்படையிலேயே, மரங்களின் அடிப்படையிலேயே ஊர்கள் எல்லாம் பெயர் பெற்ற. அதற்கு பிறகு சமயம் வந்து தோன்றிய பிறகு, இதிகாச புராணங்கள் தோன்றிய பிறகு அதற்கு வேறு வகையான பெயர்கள் எல்லாம் மருவி வழங்கிய. அதெல்லாம் பிற்காலத்து வளர்ச்சி. இங்கே உறையூர் என்பது உரைகின்ற ஊர், வாழ்வதற்கு தக்க ஊர் என்று பொருள். காவிரி பூம்பட்டினம் என்றால் காவிரி புகும்பட்டினம். காவிரி வந்து அந்த ஊர்ல கடல்ல கலக்கிறது. அதனால காவிரி பூம்பட்டினம். பூம் என்று ஆயிற்று, புகும் என்று ரெண்டு குறில் ஒரு நெடிலாகும் தமிழ்ல. பகுதி பாதி மிகுதி மீதியாவது போல காவிரி புகும்பட்டினம் என்பது பூம்பட்டினம் என்று ஆயிற்று. அது பின்னாலே பூம்புகார் என்று ஆயிற்று. காவிரி புகும் புகார் என்று, புகார் என்ற துறைமுகம் என்று பொருள். புறஞ்செவி வாரணம் முன் சமம் முறுக்கிய சமம் போர். புறஞ்சிறை வாரணம் புக்கணர். புறஞ்சிறை வாரணம் என்றால் இந்த இடத்துல உறையூர், உறையூரினுடைய புறப்பகுதிக்கு வந்து சேர்ந்தார். இப்ப காவிரி மட்டத்திலிருந்து அவங்களுடைய பயணம் தொடங்கி குடந்தை வழியாக சென்று திருவரங்கத்தை அடைந்து அதற்கு பிறகு உறையூருக்கு செல்லுகிறார். அந்த நிலையில சினத்தின் காரணமாக கவுந்தி சாபமிட்டார். முள்ளுடை காட்டின் முதுநறி ஆகுக என்று சாபமிட்டதுனால அந்த வம்ப பரத்தரும் அவளோடு வந்த வறுமொழியாளனும் கடைசியில இவ்வாறு நரிகளாக ஆயினர் என்பது சொல்லப்பட்டது. இப்ப அதோடு முடிந்தது. புக்கணர் புரிந்தன் ஒரு கட்டுரை இடம்பெறுகிறது. இந்த கட்டுரை இந்த காதையினுடைய சுருக்கம். இந்த காதையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம், இந்த காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் சுருக்கி சொல்லுவது. 3 காண்டத்திற்கும் இவ்வாறு கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. அவைகளை ஆராய்ந்து பார்த்தால் அவை இளங்கோவடிகளால் எழுதப்பட்டன அல்ல என்பது போதும்.
ஆனால் நன்றாக சிலப்பதிகாரத்தை படித்தவரே அதை பற்றி எழுதி சேர்த்திருக்கிறார். முடிவுடை வேந்தர் மூவருள்ளும். ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழ்ல சிறு சிறு வேறுபாடு பொருந்த அவற்றினுடைய பொருள் அடிப்படையில் மாறுபட்ட செய்தியை காட்டும். ஒரு எடுத்துக்காட்டு வேந்தர் என்பது. வேந்தர் என்று சொல் எப்படி வந்தது என்றால் வேய்ந்தோர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. வேய்ந்தோர் என்றால் மேலே தலையிலே முடித்து கொண்டவர் என்று பொருள். இந்த வீட்டிற்கு கூரை வேய்ந்தார்கள் என்றால் கூரையை இட்டார்கள் என்று மேல தலைவர் உச்சியிலே இட்டார்கள் என்று பொருள். அதே போல தலையிலே அடையாள பூவை வேய்ந்து கொண்டவர்கள். கோந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் என்று சிலப்பதிகாரம் என்று தொல்காப்பியம் கூறும். அதனால தலையில வேய்ந்து கொண்டதனால் அவர்கள் வேந்தர். அடையாள பூமாலையை அணிந்து கொண்டார்கள். அப்படி அடையாள பூமாலையை அணிந்து கொள்ளாத குறுநிலத்தவர்களுக்கு வேந்தர் என்று பெயர் வராது. அவர்களெல்லாம் மன்னர் என்று குறிக்கப்பெறுவார். அது ஏன் மன்னர் என்றால் மண் என்றால் நிலை பெறுதல் என்று. இந்த வேந்தர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பேயே இனக்குழு தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்கள். சிறு சிறு ஊர்களில் எல்லாம் கூட தங்களுடைய வலிமையின் காரணமாக தலைவர்களாக வந்தவர்கள் மன்னர்கள் என்று நிலை பெற்றார். பாரி ஒரு மன்னன், பேகன் ஒரு மன்னன், ஆய் ஒரு மன்னன். அதே போல மன்னர் வேறு வேந்தர் வேறு. இந்த வேறுபாட்டை எல்லாம் பெரும்பாலும் பிற்காலத்தில் யாரும் சொல்லவில்லை. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் சொல்லலாம். முடிவுடை வேந்தர் மூவருள்ளும் துடிவிலங்கு தடக்கை சோழர் குலத்து உதித்தோர். வீர வளையை கையிலே அணிந்திருக்கூடிய சோழர் குலத்திலே தோன்றியவர்கள் அறனும் மரனும் ஆற்றலும். இந்த புகார் காண்ட முழுமையிலேயும் சோழருடைய மாட்சி கூறப்பட்டது. அவர்களுடைய அறநெறியான வாழ்க்கை சொல்லப்பட்டது. அவர்களுடைய வீரம் பேசப்பட்டது. செருவுங்காதலின் திருமாவளவன் என்று பிற இலக்கியங்களும் சொல்லும். அவன் திருமாவளவன் ஆகிய கரிகாலன் என்ன செய்தான்? வடநாடு சென்றான். ஓங்கி தன்னுடைய பாய்கின்ற புலி சின்னத்தை இமயமலையிலே பொறித்தான் என்பது வரலாறு. அது வரையில போனோம். தமிழனுடைய பெருமையெல்லாம் என்னன்னா அவனுடைய பண்பாடே அவனுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் தடையா போச்சு. அவன் தூர தூர நாடுகளை எல்லாம் வென்றான். அங்கேயே தன்னுடைய இனத்து மக்களை எல்லாம் குடியேற்றி இருந்தால் அந்த நாட்டுல தமிழ் நிலை பெற்று இருக்கும். அவன் காலையில வென்றான். உடனே அந்த நாட்டு மன்னர்கள் காலில் விழுந்த உடனே இது எதுக்குப்பா நமக்கு இந்த நாடு? அவனுடைய நாட்டை போய் வென்றாச்சு, நம்முடைய வெற்றியை அவன் ஒத்துக்கொண்டாயிற்று, இனி அவனிடமே கொடுத்து விடலாம் என்று கொடுத்து விட்டு வந்து விடுவான். அந்த பண்பாடு, அந்த பெருந்தகமை அந்த நாட்டில் நம்முடைய பண்பாடும் மொழியும் பரவாமல் போய்விட்டது. பிடித்த நாடுகளிலெல்லாம் கொடியை ஊன்றி படையை நிறுவி தன்னுடைய மொழி பண்பாடு எல்லாவற்றையும் பரப்பிய பெருமை ஆங்கிலேயர்களை சாரும். அவர்கள் செல்லுகின்ற நாடுகளில் எல்லாம் ஆட்சி வணிகத்திற்காக போனார்கள். ஆட்சியை பிடித்தார்கள். பிடித்த பிறகு அங்குள்ள கல்விக்கூடங்களிலே அவர்களுடைய மொழியை கொண்டு வந்து சேர்த்தார். மெல்ல மெல்ல அவர்களுடைய பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை எல்லாம் பரப்பினார். மக்கள் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதுதான் தமிழ் இனம் மெலிந்த வரலாறு. அதனால அறனும் மரனும் ஆற்றலும் அவர்தம் பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதலும் கடமையான ஒரு பண்பாடு. மிக பழைய ஒரு நாகரிகம். பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதலும். விரல் என்றால் வெற்றி. பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதலும். மூதூர் என்று சொல்வதற்கு விளக்கம் இளங்கோவடிகள் சொல்லுவார். முதலே நம்ம பார்த்தோம். பொதியிலாயினும் இமயமாயினும் பொதுவொரு சிறப்பிற் புகாரே ஆயினும் நடுக்கின்றி நிலையது என்பது அல்லதை ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மை என்றார். அதாவது பொதியமலை, இமயமலை, புகார், இந்த மூன்றும் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் மாறுபாடு இல்லாமல் அப்படியே இருக்கின்றன. பழமையான இடங்கள் இவை என்ற அந்த சிறப்பை முதற்கண் சொன்னார் இளங்கோவடிகள். அதுதான் இங்கே சொல்றார். விழவுமலி சிறப்பும் விண்ணவர் வரவும் வானவ உலகத்து தேவர்கள் வந்து வந்து செல்வார்களாம். குடியா இன்பத்து அவர் உரை நாட்டு குடியும் கூழின் பெருக்கமும். கூழ் என்றால் பொருள்.
விளைபொருள் என்பது பொருள். கூடின் பெருக்கம் அவர்தம் தெய்வ காவிரி தீது தீர் சிறப்பும். தெய்வம்ங்கிற சொல்ல கொண்டு வந்து ஆற்றுக்கு பொருத்தினார் பாருங்க. தெய்வ காவிரி ஒன்று சொல்லுகிற நினைவிலே கொள்ளுங்கள். சங்க இலக்கியத்தில் ஆகட்டும், தொல்காப்பியத்தில் ஆகட்டும், திருக்குறளில் ஆகட்டும், இதெல்லாம் இந்த குளத்துல போய் குளித்தால், இந்த தீர்த்தத்தில நீராடினால் பாவம் போகும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் இல்லை. அதற்கு மாறாக பரிபாடல்லையும் பிற இலக்கியங்களையும் காவிரியில் நீராடுதல், வையையில் நீராடுதல் என்று ஆற்றிலே குளிக்கக்கூடிய செய்திகள் சொல்லப்படும். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படும். இதனால தீர்த்தம் அல்லது அந்த நீரிலே குளித்தாலே அப்படியே எல்லா தீவினைகளும் நீங்கிவிடும் என்ற அந்த கருத்து பிற்பட்டது, பிறரிடமிருந்து பெற்றது. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். அருமையான குரல் பாரு. மனத்தது உள்ளத்துல அழுக்க வச்சுக்கிட்டு போய் கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், குமரி ஆடிலன் என்று சொல்வார்கள். அதுபோல கங்கையில குளிச்சாருன்னா, காவிரியில குளிச்சாருன்னா, குமரி தீர்த்தத்துல போய் குளிச்சாருன்னா, மனதுல அழுக்கு இருந்தா மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொடுகு மாந்தர் பலர். இப்படி வாடக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதனால உள்ளம் அழுக்கற்று இருக்கவர். அதுதான் மிகப்பெரிய அறவினை. குடியும் கூடின் பெருக்கமும் வருதும் தெய்வ காவிரி தீது தீர் சிறப்பும். அது தெய்வ காவிரி. ஏன் தெய்வ காவிரி? குளிச்சா புண்ணியமா? அதுக்காக இல்ல. அது மகவாய் வளர்க்கும் தாயாகி அது கொடுக்கிற விளைச்சல்ல தான் இந்த நாடே உண்டு மகிழ்கிறது, உயிர்க்கிறது. அதனால உயிர் இருப்பதற்கு காரணமே இந்த காவிரி தருகின்ற விளைவுதான். அதனால அது தெய்வ காவிரி என்றார். தெய்வ காவிரி தீது தீர் சிறப்பும் பொய்யாவானம் புதுப்புணல் பொடிதலும். வானம் பொய்த்தல் இல்லை. பல சமயங்கள்ல பார்க்கலாம். இந்த கோள் இவ்வாறு மாறினால் கோள் நிலை தெரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியா தண்டமிழ் காவிரி என்று பட்டினப்பாளையில கடியலூர் உருத்தரங்கனார் பேசினார். அதனால கோள் நிலை தெரியணும், கோள்கள் எல்லாம் நிலை தெரிந்திருந்தாலும் கூட காவிரி குன்றாத வளமுடையதாக ஓடி வரும். அதனால சோழ நாட்டிற்கு எந்த விதமான குறைவும் இல்லை. செல்வ செவிலி காவிரி சோழ நாட்டினுடைய செல்வ செவில் வளர்ப்பு தாய் என்று பேசினார். ஐயாவானம் புதுப்புணல் பொடிதலும் அரங்கும் ஆடலும் தூக்கும். இதெல்லாம் முன்னால் இருக்கக்கூடிய காதைகளிலே வந்த செய்திகள். அரங்கும் ஆடலும் அரங்கேற்றுக்காது, தூக்கும் தூக்கு செய்யுள், வரியும் வரியும் என்பது 8 வகையான வரிப்பாடல்களை பார்த்தோம். அந்த கண்கூடு வரி முதலாக சொல்லப்பட்ட 8 வரிப்பாடல்கள். வரின்னு இசைப்பாட்டுன்னு பொருள். பரந்திசை எய்திய பாரதி விருத்தியும் 11 ஆடல்கள். பாரதின்னு கலைமம். இருத்தியும், இருத்தி என்றால் நாட்டியத்துல இருக்கக்கூடிய அமைகின்ற நிலை. பாரதி விருத்தியும் 11 வகையான ஆடல்களையும் 8 வகையான இசைப்பாடல்களையும் திணைநிலை வரியையும் அந்தந்த நிலத்திற்கேற்ற இசைப்பாட்டையும் இணைநிலை வரியும் அதாவது பண்ணோடு இணைந்த இசைப்பாட்டும் ஆகியவைகளெல்லாம் சேர்ந்து இந்த அனைவுற கடந்த யாழின் தொகுதியும் பல வகையான யாழ் கருவிகளையும் யாழின் தொகுதியும் உடை முதலாக கைக்கிளை ஈராக உள்ள இசை நிலைகளையும் ஈரேழ் சகோடமும் 14 நரம்புகளை உடைய சகோட யாழையும் இடநிலை பாலையும் அவற்றால் பாலை என்றால் பண்ணு என்று பொருள். பண்ணும் தாரத்து ஆக்கமும் தாந்தெறி பண்ணும் ஊரகத்தேரும் ஒளியுடை பாணியும் என்றிவை அனைத்தும் இவையெல்லாம் மேலே காதைகளிலே சொல்லப்பட்டது. தாரத்தாக்கமும் தாரம் முதலாகிய அந்த பண் கோவைகளுடைய தாக்கமும் தாந்தெறி பண்ணும் ஊரகத்தேரும் ஒளிவுடை பாணியும் என்றிவை அனைத்தும் பிறவருள் வைப்போடு ஒன்றி தோன்றும் தனிக்கோள் இறைமையும்
ஒரு பரிசா நோக்கி கிடந்த புகார் காண்டம் முற்றிற்று. இவையெல்லாம் சொல்லப்பட்ட புகார் காண்டம் இனிதே முற்றிற்று. சிலப்பதிகாரம் ஒரு இசைக்காவியம் என்பதனை இந்த 10 காதைகள்ல பார்த்தோம். 10 காதைகளாகிய முத்துக்காதைகளோடு புகார் காண்டம் முடிகிறது. பல வகையான ஈரேழு தொடுத்த செம்முறை கேள்வினார். அதனால பல வகையான பண்களுடைய நிலைகளை எல்லாம் சொன்னார். 103 பண்கள் எப்படி பெருகி தோன்றின விளைந்தன என்றெல்லாம் பேசினார். இன்றைக்கு கூட திரு புகழேந்தி ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார். பல பண்களை பற்றி, ராகங்களை பற்றி, ஜனிராகங்களை பற்றி எல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவையெல்லாம் வளர்த்த ஒரு பெருமையை பற்றி மு. அருணாசலம் அவர்கள் அருமையாக தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். சோழ நாட்டுல இந்த இசை பாதுகாத்த பெருமை என்பது அந்த நாதஸ்வரம் இசைத்த பெரிய மேதைகளை சார்ந்தது என்பது சொல்லாமலே வளரும். என்ன, இப்ப இசைக்கக்கூடியவர்களுக்கும் சென்ற தலைமுறையில இசைத்தவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இந்த சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்திலும் பின்னால் குறவை பாடல்களிலும் வரக்கூடிய பண்களை பற்றி எல்லாம் ஒரு நாள் தஞ்சையில சிதம்பரம் ஜெயராமன் என்ற மிகப்பெரிய இசை வித்தகர் பேசியது உண்டு. அவர் தட்டு விளரிகை, கொட்டு விளரிகை, மடக்கு ஆகியவற்றை பற்றியெல்லாம் விரித்து சொன்னபோது எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. ஒரு தொழில்முறை இசைவாணர் இவ்வளவு புலமை படைத்தவராக இருந்தார். ஆனா அந்த புலமையெல்லாம் விடலுக்கரைத்த நீராக போய்விட்டது. யாரும் அதெல்லாம் பதிவு செய்து வைக்கல. திரைப்பட பாடல்களை விரும்பி கேட்ட அளவுக்கு இந்த மிக பழமையான தமிழ் இசையை கேட்காமல் போனதனுடைய விளைவு என்ன ஆயிற்றுன்னு கேட்டா, மெல்ல மெல்ல மேடைகள் எல்லாம் பிற பாடல்கள் வந்து புகுந்து கொண்டது, பிற இசை வந்து புகுந்து கொண்டது. அந்த நிலையிலிருந்து அதை மாற்றி அமைத்த பெருமை அரச வயவர் ராஜாசர் என்பதற்கு தமிழ் சொல்ற அரச வயவர் அண்ணாமலையார் என்ன பண்ணாரு, தமிழிசை மன்றம் என்ற ஒன்றை தோற்றுவித்து தமிழ்நாட்டில் இனிமே தமிழ் பாடப்பெற வேண்டும் மேடைகளில் என்று ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார். அதனால அது பெரிய பணி. பல்கலைக்கழகம் தோற்றுவித்ததை விட பெரிய பணி இந்த தமிழ் இசை இயக்கம் தோற்றுவித்தது. அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசை கற்பித்தது ஆகிய செயல்கள் எல்லாம், அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த புகார் காண்டம். இந்த புகார் காண்டத்தினுடைய அரங்கேற்றுக்காக அவ்வளவு உயர்ந்த செய்திகளை சொல்லுவது என்றெல்லாம் பார்த்தோம். ஆக 3 பேர் இப்போது திருவரங்கத்திற்கு வந்து சேரக்கூடிய அந்த நிலையை பார்த்தோம். அங்கு அவர்கள் கவுந்தியடிகளுடைய சீற்றத்தினாலே நரிகளாக சபிக்கப்பட்டவர்களை பற்றிய செய்திகளை பார்த்தோம். கண்ணகி, அந்த நிலையில் கண்ணகி கவுந்தியினும் பண்பு மேம்பட்டவள் என்பதனை காட்டுகின்ற வகையில் நெறியின் நீங்கியோர் நீரலகூரினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும். அம்மா, நெறியிலிருந்து நீங்கியவர்கள் ஏதோ தவறாக சொல்லி இருந்தால் அதை பொறுத்து போவதுதானே நல்லது என்று. அதுதான் உயர்ந்த நெறி. யாரும் திட்டினால் வசை முடிந்தால் திருப்ப அதற்கு வசை முடிய வேண்டும் என்பது தேவையே இல்லை. அது வீணாக நம்முடைய பண்பு கீழ்மையை வளர்ப்பது. பண்புடையவர்கள் வாயிலிருந்து அப்படிப்பட்ட சொற்கள் வருதல் இல்லை. அதுதான் நாம கண்ணகியிடம் பார்க்கிறோம். கவுந்தியை அவர்கள் திட்டவில்லை, கண்ணகியை தான் திட்டினார்கள். கண்ணகிக்கு தான் சினம் வந்திருக்க வேண்டும், கண்ணகிக்கு சினம் வரவில்லை. ஆக பண்பினுடைய உயர்ந்த நிலையில கொண்டு போய் வைக்கிறார் கண்ணகியை. அத மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பரிணாம அடிப்படையில வளர்த்து கொண்டே போவதே நாம பார்க்க போறோம். இந்த பெண்ணினுடைய பண்பு வலிமை எப்படி இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு இளங்குவடிகள் எடுத்து காட்டுவார். அதை இப்போது பார்க்கிறாக ஒரு காண்டம் நமக்கு நிறைவேறியிருக்கிறது. அடுத்தது மதுரை காண்டம். அப்ப இருந்த புகார் காணாமல் போச்சு. அப்ப இருந்த மதுரை இப்ப இல்ல, அப்பொழுது இருந்த வஞ்சியும் போயிற்று. இதை பற்றி சங்க இலக்கியம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அறந்திகள் உறந்தையும் வரிதே அதான்று, வாடா வஞ்சியும் வரிதே அதான்று, ஒலிபுணர் புகாரும் வரிதே அதான்று என்று இந்த கோநகரங்கள் எல்லாம் வறுமையுற்று வற்றி போயின, புகழ் இழந்தன, பழமையான சுவடுகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன என்று சங்க இலக்கியம் பேசுகிறது.
அவற்றையெல்லாம் அதற்கு பிறகு மறுபடியும் தோற்றுவிக்கிறனால இப்போது புதிய மதுரை இருக்கிறது, புதிய பூம்புகார் ஒரு சிறிய சிற்றூராக விளங்குகிறது, வஞ்சி இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. இப்போது பழைய மதுரைக்கு வருகிறோம் நாம. கோவலன், கண்ணகி, கவுந்தி ஆகிய 3 பேரும் வருகிறார்கள். வருகின்ற போது திங்கள் 3 அடுக்கிய, அதாவது இவற்றையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். அதாவது அருகதேவனுக்கு மேல குடை இருக்கும், அது 3 அடுக்கு குடை. அதாவது 3 திங்களை குடையாக ஆக்கியது போன்ற அமைப்பின் கீழே அருகன் உட்கார்ந்திருக்கிறார். இந்த அருகன் என்பது யார் என்றால் அப்படி ஒரு ஆள் இல்லை, அது ஒரு தத்துவம். அவ்வாறு கடவுள் மறுப்பு சமயங்கள் இவையெல்லாம், சமணம் பௌத்தம் எல்லாம் அவைதிக சமயங்கள், வைதிக சமயத்தை மாறானவை. அவை அருக நிலையை பற்றி பேசும். அந்த நிலையை அடைவது என்பது மிக உயர்ந்த நிலை, அது இறைநிலை என்று பேசப்படும். அந்த அருகதேவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 முக்குடை இருக்குது. அந்த முக்குடை என்ன? சந்திராதித்யம், நித்திய வினோதம், சகலபாசம் என்று 3ம் சமண சமயத்துல சொல்லப்படும். பிராகிருதத்துல இவையெல்லாம் இடம்பெறுகின்றன. திங்கள் 3 அடுக்கிய திருமுக்குடை கீழ் அந்த 3 குடை நிழலின் கீழே செங்கதிர் ஞாயிற்று திகழொளி சிறந்து, ஞாயிறு போல ஒளி சிறந்த நிலையில் இருந்து, கோதைதாள் பிண்டி கொடுநிழல் இருந்த, அவர் என்ன நிழல் இருக்கிறாரு? இந்த காலத்துல ஒரு மரம் இருக்கு, அசோக மரம் என்று அதற்கு பெயர். கிராமத்து மக்கள் அதற்கு பெயர் நெட்டிலிங்க மரம்பாங்க. ஏன் அதுக்கு நெட்டிலிங்கம்னா நீளமா வளருது, உயரமா, அதனால நெட்டிலிங்கம்பாங்க. அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மரத்தின் கீழே 3 குடையாக பொருந்திய திங்கள் 3 குடையாக விளங்க, ஆதியில் தோற்றத்து அறிவனை வணங்கி, அறிவன் அவன்தான் அறிவன், சினகரன் என்றெல்லாம் பல பெயர்களுக்கு உரிய அருகன். அவனை வணங்கி கந்தன் பள்ளி கடவுளர்க்கெல்லாம், கந்தன் என்றால் பற்றுக்கோடாக இருப்பவன், கந்து என்றால் யானையை கட்டக்கூடிய தறிக்கு பெயர், கம்பத்துக்கு பெயர். யானையை கட்டுகிற கம்பத்துக்கு தறி என்று பெயர், கந்து என்று பெயர். கந்து முடியும் கடாக்களிருமா நலவெண்பாவில புகழேந்தி. அதாவது தன்னை கட்டி இருக்கக்கூடிய கம்பத்தை இழுத்து சாய்த்து விடுகின்ற அவ்வளவு செருக்குடைய களிறுன்னு பொருள். கந்து என்றால் ஒரு பற்றுக்கோடு, ஒரு யானைக்கு கட்டி வைக்கக்கூடிய இடம் மாதிரி நம்மை நாம் பிணித்துக் கொள்ளுகின்ற ஒரு இடம் உண்டு, அதுதான் அருகதேவனுடைய நிழல். கந்தன் பள்ளி கடவுளர்க்கெல்லாம், கடவுளர் என்றால் முனிவர் என்று பொருள். இங்கு தெய்வம் என்று பொருள் இல்லை, முனிவர் என்று. சமண சமயத்திலையும் பௌத்த சமயத்திலையும் கடவுளர் என்ற சொல் முனிவர் என்பதை குறிக்கும். கந்தன் பள்ளி கடவுளர்க்கெல்லாம் அந்தில் அரங்கத்து அகன்பொழில் அகவையும். அந்த மாலை காலத்துல அந்த பொழிலே வந்து சாரணர் கூறிய தகைசால் நன்மொழி, திருவரங்கத்து பொழில்ல அந்தி மயங்குகிற காலத்து சாரணர் அங்கிருந்து வந்து கவுந்திக்கும் மற்றவர்களுக்கும் உரைத்த அறமொழி. தகைசால் நன்மொழி மாதவத்தாட்டியும் மாண்புற முடிந்தாங்கு, கவுந்தி அவற்றையெல்லாம் கேட்டு மற்றவர்களுக்கு விளக்கி போது சொன்ன பிறகு அன்றவர் உறைவிடத்து அள்ளியினர். அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள், உறையூர்ல அவர்கள் தங்கி இருந்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு இந்த அந்தில் என்பதற்கு பொருள் இல்லை, அசை சொல்லுது. அந்தில் அரங்கத்து சில சமயத்துல எதுகை மோனைக்காக சில அசை சொற்கள் வரும், அதற்கு இந்த இடம் எடுத்துக்காட்டு. அந்தில் அரங்கத்து, இது சங்க இலக்கியத்தில் இந்த அந்தில் என்பது ஆட்சி பெற்றிருக்கிறது. தொல்காப்பியத்தில் இதற்கு விளக்கம் இருக்கிறது.
சாவகர் உறைவிடத்திலே தங்கி சமண முனிவர்கள் தங்குகிற நோன்பிகள் தங்குகிற இடத்துல தங்கி இருந்து தென்திசை மருங்கில் செலவு விருப்புற்று தெற்க போவது என்று அவர்கள் முடிவெடுத்தார். இது ஏன் இந்த தெற்க போகணும்னு ஏன் ஒரு நினைவு வர வேண்டும் என்றால், அந்த காலத்துல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நகரம் மதுரை, வணிக நகரம். மேலை நாட்டவர்கள் எல்லாம் வணிகம் புரிந்த தலம் அது. அதனாலதான் கீழடியில இப்ப தோண்ட தோண்ட நமக்கு பல வணிக நெறிப்பட்ட பொருள்கள் எல்லாம் கிடைக்கின்றன. தென்திசை மருங்கில் செலவு விருப்புற்று, செலவுன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப எல்லாரும் பயணம் பயணம்னு எழுதுறாங்க. பயணம் என்பது பிரயாணம் என்ற வட சொல்லினுடைய திரிவு. பயணம் என்று எழுத வேண்டியதில்லை. செலவு, ஊர் செலவு, வெளியூர் செலவு, வேற்றூர் செலவு என்று எழுதுவதுதான் முறை. செலவு விருப்புற்று வைகரை யாமத்து. இந்த வைகரை யாமம் என்பது இருள் மெல்ல பிரிகின்ற காலம். தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பர் இருள்தன் கட்டு குலைந்தது என்று சொல்லுவார் பாவேந்தர். வைகரை யாமத்து, யாமம் என்றால் நல்ல இருள் அடர்ந்த காலம், காலை. யாமம் என்றால் கரியது என்று பொருள், கரிய இருள் என்று பொருள். யா என்றாலே கருப்பு என்று பொருள். கரிய மரத்தாலே செய்யப்பட்டது ஆதலின் யாழ் என்று பெயர். கரிய மயிரால் போர்க்கப்பட்ட விலங்கு என்பதனால யாடு, அதுவே பிற்காலத்தில் ஆடு என்று ஆயிற்று. யாமத்து வாரணம் கடிந்து கோடியூர் என்று சொல்லப்படுகின்ற உறையூரை நீங்கி வெய்யவன் குணதிசை விளங்கி தோன்ற காலையில கதிரவன் தோன்றுகின்ற அந்த நேரத்துல வளநீர் பண்ணையும் வாவியும் பொலிந்ததோர் இளமரக்கானத்து இருக்கை புக்குடி, இளமரங்கள் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு கானகத்தை சென்று ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார், கோடியூர். அப்ப வருகிறான் ஒருத்தன். முன்பு 2 பேரை பார்த்தோம், இப்ப ஒருத்தன் வர்றான். எப்படி வருகிறான்? வரும்போதே வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை. வரும்போதே மன்னனை வாழ்த்தி கொண்டு வருகிறான். எந்த மன்னன்? பாண்டி நாட்டு மன்னனை வாழ்த்துகிறான். வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை, ஊடிதோர் ஊடி உலகம் காக்க. வருகின்ற எல்லா ஊழிக்காலங்களிலும் என்னுடைய பாண்டிய மன்னனே இந்த நாட்டை காப்பானாக என்று அப்படி சொல்லிக் கொண்டு வருகிறான். அடியில் தன்னளவு அரசர்க்கு உணர்த்தி, அதாவது நாட்டை மெல்ல மெல்ல கடல் கொள்ளுகிறது, தென்பாண்டி நாட்டை கடல் வவ்வுகிறது. அப்ப வேந்தன் என்ன செய்கிறான்? அந்த கடலின் கரையிலே போய் நிற்கிறான். அவனுடைய அடி, காலடி அந்த பட்ட இடத்துல கடல் அஞ்சுகிறது, பின்வாங்குகிறது. அடியில் தன்னளவு அரசர்க்கு உணர்த்தி, அதாவது பிற அரசர்களுக்கெல்லாம் தன்னுடைய வலிமையை உணர்த்தியவன் இந்த வேந்தன். இவன் கடலுக்கும் தன்னுடைய ஆற்றலை காட்டுகிறான். ஆனா என்ன செய்தான்? ஏ கடலே, நீ பின்னால் போகிறாயா இல்லையா என்று வீரத்தோடு கூறி வேலை அதன் மீது எறிந்தான். வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது, போய்விடு கடலே என்று வேல் எறிந்தான். இது திருவிளையாடல் புராணத்தில் வருகிற ஒரு செய்தி. முன்பே நான் நண்பர்களே சொல்லி இருக்கிறேன், 2 திருவிளையாடல் புராணம் இருக்கிறது. ஒன்று 13ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய செல்லி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதிய திருவிளையாடல். இன்னொன்று 17ஆம் நூற்றாண்டிலே பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல். இதுல பின்னதுதான் பெரிய படிப்புக்குரியதாக, அகன்ற கேள்விக்குரியதாக அமைந்தது. அந்த 2வது திருவிளையாடல்ல இந்த வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது என்று தொடர்பு கடலை சுவர விட்ட படலம், கடலை வற்ற செய்த, வேலெறிந்து வற்ற செய்த படலம் என்று ஒன்று உண்டு. அந்த செய்தியை சொல்கிறார். வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது, அந்த பெரிய பகையை பொறுத்து கொள்ளாது. கடல் சும்மா இருக்குமா? பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. இந்த 2 அடி போதும். எதுக்கு? நாம எவ்வளவு இழந்திருக்கிறோங்கிறது. பகுருளி ஆற்றுடன், இந்த ஆற்றுக்கு பெயர் பகுருளி.
அது எப்படி பிரிப்பது? பல் கூட்டல் துளி என்றால் பகுருளின்னு ஆகும். ஆயுத எழுத்து இந்த இடத்துல நிலை பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி சொற்கள் மிகச் சில. இப்ப பகுருளியாருங்கிறது என்னாச்சு? ஆயுதத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அந்த அறிவெல்லாம் நாம் இழந்தோம். அதனால இப்ப பகுருளியாற்ற என்ன சொல்றோம்? பரளியாறுங்கிறோம். பரளியாறு. இப்ப போன வாரம் கூட செய்தித்தாள்ல பரளி ஆற்றில் வெள்ளம் பார்த்தோம். அதனால பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி குமரி என்று சொல்லுகிற போது கடலை சொல்லவே இல்லை. அங்கு பெரிய ஒரு மலை தொடர் இருந்தது. அந்த அதாவது கடலைக்கெல்லாம் முன்னால பெரிய மிகப்பெரிய மலை தொடர் இருந்தது. 49 நாடுகள் இருந்தன. எல்லாம் கடல் கொண்டு போய்விட்டது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் குமரி மலையையும், அந்த மலைக்கு பெயர் குமரி மலை. பேராசிரியர் கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எழுதுவார்கள், ஆல்ப்ஸ் மலை போல, ஆண்டஸ் மலை போல இந்த குமரி மலை தலை நிமிர்ந்து இருந்தது, அது கடலுக்குள் போய்விட்டது எழுதுவார் தன்னுடைய இலக்கிய வரலாற்று. அதனால குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, அது பாருங்க இளங்கோவடிகளுக்கு இந்த நாட்டின் மீது எவ்வளவு பற்று பாருங்க. அந்த துறவிக்கு குமரி கோடும் குளிர்கடல் கொள்ளன்னு சொல்லியிருக்கலாம். கொடுங்கடல்னார், கொடுமையான கடல். என் நாட்டை, என்னுடைய தாய் மண்ணை தின்று விட்டது. அதனால குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. சரி, அதனால என்ன? ஆழ்வினை உடையவன் பாண்டியன். வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழ். இமயம் வரையில படையெடுத்து சென்று, கங்கை வரையில படையெடுத்து சென்று, இவையெல்லாம் என்னுடைய நாடு, இவையெல்லாம் நான் ஆளுகின்ற பகுதிகள் என்று காட்டி தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று மன்னனை வாழ்த்தி, திங்கட் செல்வன் திருக்குலம் விளங்க, பாண்டிய மரபு திங்களிலிருந்து வந்ததாக பேசுவது வழக்கம். திங்களம் செல்வன் அவன் வழியாக வந்ததுதான் இந்த பாண்டிய மரபு. திங்கட் செல்வன் திருக்குலம் விளங்க. எதுக்காக இவ்வளவு புகழ்ச்சி பாண்டியனுக்கு சொல்லி ஆகணும்? பின்னாடி ஒரு கரை விழப்போகிறது, அதற்கு அவன் காரணம் இல்லை. அதனால அவன் குலம் கெட்டதில்லை, அவன் குலம் கொடுங்கோல் அறியாதது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இங்க ஒரு அந்தணன் வாய்ப்பட அந்த பாண்டிய மன்னனை பலவாறாக வாழ்த்துகின்ற செய்தி இடம்பெற்றது. இன்னும் பல இடங்களையும் இப்படி சொல்லிக்கொண்டே போய் கடைசியில முடிமணியாக தென்னவன் தெய்வீரன். யார் சொல்றாங்க? பாண்டியன் குற்றமே அற்றவன். கண்ணகி தெய்வமான நிலையில தென்னவன் தீதிரன், யான் அவன் தன் மகள். இதை விட ஒரு தீர்ப்பு இருக்க முடியாது. அறியாம நேர்ந்து விட்ட ஒரு பிழை. கண்ணகி எவ்வளவு பொறுமை உடையவளாக இருந்திருக்கிறார். இங்கதான் நெறியின் நீங்கியோ நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் சொன்ன கடைசியில, ஏமா இந்த மாதிரியான நிலைமைக்கு இந்த பாண்டியன் தானே காரணம், உன்னுடைய கணவன் வாழ்வை இழப்பதற்கு, உயிரை இழப்பதற்கு அந்த பாண்டியன் தானே காரணம் என்று யாரும் சொல்லி இருப்பார்கள். அப்பதான் சொல்றார், தென்னவன் தீதில் தெய்வமான நிலையில யான் அவன் தன் மகள், அவனுடைய குன்றத்துல நான் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருப்பேன் என்று பேசுகிறார். அது பின்னால வரக்கூடிய நிகழ்ச்சி அங்க பார்த்தோம். தீது தீர் சிறப்பில் தன்னை, தீது தீர் சிறப்பு, அத குற்றமே இல்லை பாண்டியன்ட்ட. அந்த பாண்டிய மன்னனை வாழ்த்தி, மாமுது மறையோன் வந்திருந்தோனை வேதங்களை நன்றாக கற்றறிந்த அந்த அந்தணனை பார்த்து, யாது நும்மூர் இங்கன் வரவு என்று கோவலன் கேட்பார். கோவலன் ரொம்ப கண்ணகியை பார்த்து பார்த்து அவனும் இப்ப சுருக்கமா பேச கற்றுக்கொண்டுட்டான் போல தெரியுது. யாது நும்மூர் இங்கன் வரவு. அப்படியே இந்த அடியை எடுத்து வச்சுக்கிட்டாரு கம்பர். எங்கன்னா சூர்பனக வர்றா. சூர்பனக வருகிற போது ராம இலக்குவர்களை மயக்குவதற்காக வருகின்ற போது இதே வினாதான், யாது நும்மூர் இங்கன் வரவு. எங்க இருந்து வர்ற, யார் நீ அப்படின்னு. யாது நும்மூர் ஈங்கன் வரவு, இங்கு எதற்காக வந்தாய் என்று கோவலன் கேட்ப, குன்றாச்சிறப்பின் மாமரையாளன் வருபொருள் உரைப்போன். அவனுக்கு வரக்கூடியதெல்லாம் சொல்லக்கூடிய பேராற்றல் உண்டு, கனி ஆற்றல் உண்டு. அவன் ஒரு கணியன்.
வாழ்க்கை கோள்களுடைய நிலையை அறிந்து வாழ்க்கையினுடைய குறிப்பை சொல்லக்கூடியவன். மாமரையாளன் வருபொருள் உரைப்போன் அவன் சொல்றான் பாருங்க. இப்ப நீலமேகம் நெடும்பொற்குன்றத்து பால் விரிந்த அகலாக படிந்தது போல நீலமேகமானது ஒரு குன்றத்துல அப்படியே பாலை ஊற்றியது மாதிரி படர்ந்து கிடக்கிறது. 1000 விரித்தடு தலையுடைய அருந்திரல் ஆயர்பள்ளி, அந்த முகில்கள் அப்படி விரிந்து கிடப்பது போல தன்னுடைய 1000 தலையை பரப்பி கொண்டு ஆதிசேடன் இருக்கிறான். அவனுக்கு 1000 தலை, 1000 விரித்தடு தலை உடைய அருந்திரல் பாயற்பள்ளி. பாயல் படுக்க, படுப்பதற்குரிய பள்ளியில் பால் விரிந்தகராது படிந்தது போல 1000 விருத்தடு தலையுடைய அருந்திரர் பாயற்பள்ளி பல துரு தேத்த விரிதிரை காவிரி வியன்பெரும் துருத்தி திரு அமர் மார்பன். இங்க திருவரங்கத்துல அப்படி பள்ளி கொண்டிருக்கிறார். திருமாலுக்கு 3 வகையான இருக்கை. ஒன்று கிடக்கை, இப்படி திருவரங்கத்துல கிடக்கை. வேங்கட மலையில பாத்தீங்கன்னா நின்ற கோலம், அவர் அங்க நின்று இருக்கிறார். வேறு பல இடங்கள்ல சிங்கப்பெருமாள் கோயில், மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்த கோலம், அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம். நின்றான், இருந்தான், கிடந்தான், இது ஒன்றோ மன்றார்க்கு மதுர்கட்சி மாண்புன்னார். காஞ்சிபுரத்துல 3மாக இருக்கிறான். நின்றான், இருந்தான், கிடந்தான், 3ஆகவும் தோன்றுகிறான் அந்த பெருமாள். இந்த இடத்துல இப்ப திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாளை நான் இங்க பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்லு. திரு அமர் மார்பம் கிடந்த வண்ணமும் விரிதிரை காவிரி வியன்பெரும் துருத்தி. துருத்தின்னு சொல்றான் பாருங்க. துருத்தின்னா ஆற்றடை குறைன்னு பொருள். அதாவது 2 ஆறுகள் போகிற போது நடுவுல நிலம் துருத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் திருவரங்கம் என்னும் துருத்தி. திருவரங்கம் என்ற ஒரு தீவு. வியன்பெரும் துருத்தி திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணமும் வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை. ஒரு தலம் திருவரங்கம். இன்னொன்று ஓங்குயர் மலையத்து உச்சி வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் அருவிகள் பொழிகின்ற வேங்கடம் என்ற அந்த மலை. அந்த ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை. மீமிசை, விசைனாவே மேலன்னு பொருள், மீனாலும் மேல, ஒரு பொருள் பன்மொழி. ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை விரிகதிர் ஞாயிறும் திங்களும் விளங்கி. அந்த மலையில பார்த்தா ஒரு பக்கத்துல ஞாயிறு, இன்னொரு பக்கத்துல திங்கள். பகலும் இரவுமாக 2 பக்கத்திலும் விளங்க அவ்வளவு பெரிய மலை விளங்க. இருமருங்கு ஓங்கிய இடைநிலை தானத்து. இந்த 2க்கு நடுவுல தானம் என்றால் ஸ்தானம் என்பதனுடைய திரிவு, இடம் என்று பொருள். மின்னு கோடி உடுத்து, மின்னுகின்ற புதிய ஆடையை உடுத்து, விலங்கு வில் பூண்டு, கையில வில்லை ஏந்தி, நன்னிற மேகம் நின்றது போல, ஒரு மேகம் நின்றது போல, பகையணங்கு ஆடியும் பகைவரை வருத்துகின்ற சக்கரப்படையும் பார்வன் சங்கமும் வெற்றியை பிறருக்கு அறிவிக்கின்ற சங்கும் கையிலே கொண்டு தகைபெரு தாமரை கையில் ஏந்தி. தாமரை கையிலே ஏந்தி கொண்டு நலங்களர் ஆரம் மார்பினில் பூண்டு. பெருமாள் மார்பில ஒரு பெரிய ஆரம் பூண்டு இருக்கின்றான். புலம்பு ஆடையில் பொலிந்து, பொன்னால் செய்த ஆடை, பொன்னிழை ஓடிய ஆடை. அந்த ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும், அங்க கிடந்த வண்ணம் திருவரங்கத்துல, இங்க வேங்கடத்துல நின்ற வண்ணமும். என் கண் காட்டு. இந்த 2 கோலத்தையும் காட்டியா எனக்குன்னு என்னுடைய கண் கேட்டது. என் கண் காட்டென்று என்னுளம் கவற்ற. கண் காட்டுன்னு சொல்றது பாருங்க. கண்கள் காட்டு என்று கேட்டானா சொல்ல வேண்டியதில்லை. கவிதையில கண் காட்டுன்னா போதும். அதே போல 2 செவியை ஒருமையாக சொல்லலாம். செவி கேட்டது, அது நிகழ்ந்தது என்று. அதனால அந்த தொல்காப்பியம் சொல்ல கண்ணும் தோளும் முலையும் என்று இவைகளெல்லாம் 2 இருப்பவற்றை ஒன்று போல சொல்லுகின்ற ஒரு வழக்கு உண்டு. அது இலக்கண நெறிப்பட்டது என்று சொல்லதிகாரத்துல தொல்காப்பியர் சொல்லுகிறார். என் கண் காட்டு என்று என்னுளம் கவற்ற.
ஒரு கவலையை உண்டாக்க வந்தேன் குடமலை மாங்காட்டுள்ளேன். யாரு நீன்னு கேட்டதுக்கு அவன் திருமாலினுடைய நெறிய விரிவா பேசுறான். ஏன் பேசணும் அப்படின்னா, இளங்கோவடிகள் ஒரு நடுவு நிலைமையாளர். அவர் சமண சமயத்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நூலில் சமணம் இடம்பெறும், பௌத்தம் இடம்பெறும், சைவம் இடம்பெறும், வைணவம் இடம்பெறும், பிற பிற சமய கருதுகோளெல்லாம் இங்கே இடம்பெறும். அதனால சமயம் சாராத ஒரு பொதுமையான ஒரு நிலையில் இந்த நூலை ஆக்க வேண்டும் என்று கருதி அவர் சமய பொறையுடைய மேலோர் குடமலை மாங்காட்டுள்ளே. நான் மாங்காட்டில இருந்து வர்றேன். என்னவன் நாட்டு சிறப்பும் செய்கையும் கண்மணி குளிப்ப கண்டேனாதலின் வாழ்த்தி வந்திருந்தேன். எதற்காக நான் அவனை வாழ்த்துகிறேன்னு கேட்டா, அவனுடைய ஆட்சியையும் அந்த ஆட்சியினுடைய மாட்சியையும் என்னுடைய கண்கள் குளிர கண்ட. பாருங்க, பின்னால ஒரு கொலைக்கு அவன் காரணமாக போகிறான் இந்த பாண்டியன். ஆனா இங்கேயே அவனை பெரிய செங்கோலன் என்று சொல்லி கொண்டு வருவான். அதனால்தான் அவனும் சொன்னான், என் முதல் படைத்தவர். என்னுடைய மரபுல நான் தாயா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவன் யாரும் என்னுடைய பாண்டிய மரபுல பிழை செய்யாதவர். நீங்க யாரும் அதற்காக என்னுடைய தவறுக்காக பாண்டிய மரபை படி சொல்லி விடாதீர்கள் என்று அவன் சொல்லி செத்தான். இங்க அவனும் பிழை இல்லை. அப்ப யார் பிழை? அதுதான் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அது கோவலன் செய்த பிழையாது. கோவலன் முற்பிறவியில செய்த பிழை. அது காரணமாக வந்து இங்கே வந்து துயருத்தான். அதற்கு பாண்டியன் கருவி ஆனான், அவ்வளவுதான் என்று சொல்லி பாண்டியனை பல வகையால் உயர்த்தி பேசுகின்ற நிலையை இளங்கோடிகள் இங்கு மாங்காட்டு அந்தணன் வழியாக காட்டுகிறார். கண்மணி குளிர்ப்ப கண்டேனாதலின் வாழ்த்தி வந்திருந்தேன் இது என் வரவு என்று தீத்திரம் புரிந்தோன். தீத்திரம் என்றால் வேள்வி செய்கிறவன். தீயினாலே வேள்வி செய்கிறவன் புரிந்தோன் செப்ப கேட்டு மாமரை முதல்வ. உடனே கோவலன் தனக்காகின்ற காரியத்தை பார்க்கிறான். சரிப்பா, நீ அவங்களை கும்பிடுவதற்காக வந்ததெல்லாம் சரி, எனக்கு ஆக வேண்டியது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. நீ அடிக்கடி இந்த பக்கம் வந்து போறதா தெரியுது. அதனால மாமரை முதல்வ மதுரை சென்னறி கூறுடி, மதுரைக்கு போற வழியை சொல்லு என்று கோவலருக்கு உரைக்கும். அவன் உடனே மதுரைக்கு போற வழிய அருமையான சொல்றான். இந்த இடத்துல ஒரு வேண்டுமென்றே இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாங்காட்டாந்தானம் வைதிக நெறியை சார்ந்தவர், வேத நெறியினர். கவுந்தி சமண நெறியினர். கோவலன் ஆசீவக நெறியினர். ஆசீவகம் ஒரு சமயம், ஆச்சாரிய மற்களை தோற்றுவித்த சமயம் அது. அவன் ஆசீவக சமயம். அவன் சரி, இதுல யாருக்குதான் சமயம் இல்லை? ஒருத்தருக்கு தான் இதுல சமயம் இல்லை. யார் இது? கண்ணகி. கண்ணகிக்கு சமயம் இல்லை. அவ தமிழ் நெறி சார்ந்தவள், வீடன்று என்று சொன்னவள். வைதிக சமயத்தவர் அங்கிருந்து போய் தேவந்தி போய் இதுதான் நீ ஒழுக வேண்டிய நெறி என்று சொன்ன போது, இல்லம்மா அது நமக்கு ஒவ்வாது என்று வைதிக நெறியை மறுத்தவள். சமண சமயத்தின் சார்பாக கவுந்தி சபித்த போது இதுவும் சரியில்லை என்று அதனையும் மறுத்தவள். அதனால ஒவ்வொரு சமயமாக மறுத்து கொண்டு வருகின்ற அவள் தெய்வமாக போகிறாள். அவள் வழியாக ஒரு சமயம் இந்த நாட்டில் நிலை பெறப் போகிறது. அது என்ன சமயம்? அதைத்தான் இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தில் நிறுவினார். அதுதான் தமிழர்களுக்கு இயல்பாக வாய்த்த கற்பியல், கற்பு நெறி சமயம். அதாவது பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பெரும் திண்மை உண்டாக இந்த குரல் தான். இதுதான் கண்ணகியினுடைய சமய நெறி. இதை ஒரு சமயமாக வளர்க்கவில்லை என்றாலும் கூட சமயத்துக்குரிய உட்கோளாக வாழ்வியனுடைய முழு நிலை மெய்ப்பொருளாக சொல்லப்பட்டது. தென்னமன் நாட்டு சிறப்பும் செய்கையும் கண்மணி குளிர்ப்ப கண்டேராதலின் வாழ்த்தி வந்திருந்தேன் இதுவன் வரவன் கோத்தொழிலாளரோடு கொற்றவன் கோடி வேத்தியில் இழந்த வியநிலம் போல. அழகழகான ஓமைகள் அங்கங்கு சொல்லி கொண்டு போவார். அதுல இது ஒரு ஓமை. கோத்தொழிலாளரோடு, கோ என்றால் அரசன், அரசனுக்கு அமைந்த தொழிலாளர் யாரு? அமைச்சர்கள்.
போர்த்தொழிலாளரோடு கொற்றவன் கோடி நல்ல அமைச்சர்கள் இல்ல, தீய அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்களோடு அரசனும் சேர்ந்து கோடி வளைந்து, கோடினா வளைந்துன்னு பொருள், கோடி வளைந்து. அதனால கோட்டம், கோட்டம் என்றால் வளைவுடையது என்று பொருள், வளைக்கப்பட்டது என்று பொருள், ஒரு குறிப்பிட்ட எல்லை தோறும் வளைந்து நிற்பது என்று பொருள். வண்டி சக்கரம் கோட்டம் விட்டு போச்சு, ஆமா அப்படின்னா சக்கரம் வளைஞ்சு போச்சுன்னு பொருள். கொற்றவன் கோடி வேத்தியல் இழந்த வியநிலம் போல, வேந்தனுக்குரிய நெறியை இழந்து விட்ட ஒரு நிலம் எப்படி பொலிவற்று போகுமோ அது போல வேனலங்கிழவனோடு, வேனிற்காலம் என்ற அந்த உரிமையாளனோடு வெங்கதிர் வேந்தன், சூரியன் என்ற வேந்தன், வேனிலுக்கு உரியவனும் வெங்கதிர் வேந்தனும் சூரியனும் தானலம் திருக, நலத்தை நல்ல நிலையை மாற்றி அமைக்க தன்மையிற் குன்றி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விழுந்து நடுங்கு துயிலுறுத்து பாலை என்பதோர், பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் காலை எய்தினர் காரிகை தன்னும். அப்பதான் சொல்றான் அந்த அந்தானது, எந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க, சூரியன் கொளுத்துது சித்திரை மாசம், அதல்லாம வேனிற் காலம், எங்கேயும் பச்சை பசுமையே இல்லை, முல்லையாகிய காட்டு நிலமும் குறிஞ்சியாகிய மலை நிலமும் பசுமையாக இருக்கும், மலையிலிருந்து அருவி விழும், முல்லை காடெங்கும் பசுமையான மரங்கள் எல்லாம் தளிர்த்து நிற்கும், அதெல்லாம் இப்ப இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து, முல்லை குறிஞ்சி ஆகிய இந்த இரண்டு நிலங்களும் தங்களுக்குரிய பண்பை இழந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும், பாலையாக மாறுகின்ற இந்த காலத்துல இந்த பெண்ணை அடைச்சிட்டு வந்திருக்கிறீங்களே, அப்போ அவனும் யாருக்கு இறக்கப்படுறான், கண்ணகிக்கு தான் இறக்கப்படுறான். காலையெய்தினருக்கு அருகீதனோடு. அது தமிழ்நாட்டுல பாதை நிலம் கிடையாது, ராஜஸ்தான்ல தான் உண்டு. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட காலத்துல, வேநீர் காலத்துல, சித்திரை மாதத்துல முல்லையும் குறிஞ்சியும் பாலை போல தோன்றும். அது எங்க ஆசிரியர் பாலை போலின்பார், பாலை போல விளங்குவது என்று அவருக்கு ஒரு பெயரிடுவார். அதனால முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல் விடந்து நடுங்கு தொழில் உறுத்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் காலை எய்தின காரிகை இதனுடன். இந்த காலத்துல வந்திருக்கிறீர்களே அப்படின்னு அவன் தன்னுடைய கழிவிறக்கத்தை புலப்படுத்தி கொண்டு, அறையும் புறையும் ஆறிடை மயக்கம் நிறைநீர் வேலியும் முறைபட கிடந்த இந்நெடும்பே ரத்தம் நீந்தி சென்று, அதாவது அறைன்ன அங்கங்கு துண்டு துண்டா கிடக்கிற கல்லுக்கு பேரு அறை, கற்பாறை என்று பொருள். கற்பாறைகளும் பொறையும், பொறைன்னு சிறுமலை குன்றுகள், ஆறிடை மயக்கமும் செல்லுகின்ற வழியை எங்கு போவதும் தெரியாம வழி மயங்கி கிடத்தலும், நிறைநீர் வேலியும் நல்ல நீரை உடைய இடங்கள்லாம் வற்றி போய் கரையாக காணப்படுகின்ற இடமும், முறைபட கிடந்த இந்நெடும்பே ரத்தம், அத்தம்னு வழி, அத்தம் செல்வோர் அலரத்தாக்கிம்பர் பெரும்பாலாற்றப்படையில, நிறை நீர் வேலியும் முறைபட கிடந்த இந்நெடும்பே ரத்தம், இந்த நீண்ட இந்த வழியில நீந்தி சென்று, நடந்து போயில்ல, நீந்தி சென்று அப்படியே போவதே ரொம்ப பெரும்பாடா இருக்கு. தண்ணீர்ல நீந்துவது போல அவ்வளவு முயன்று பயணம் செலவு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கு. நெடும்பே ரத்தம் நீந்தி சென்று கொடும்பை நெடுங்குளம் கோட்டகம் முக்கால், கொடும்பாளூர், இப்ப கொடும்பாளூர் என்று இப்போதும் அந்த பேர் இருக்கு. கொடும்பாளூர் நெடுங்குள கோட்டகம், கொடும்பாளூர்ல இருக்கிற ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல நீ போவீர்களே ஆனால், இங்கிருந்து நீங்கள் கொடும்பாளூர் போகணும். அந்த கொடும்பாளூருக்கு போனால் அங்க என்ன தெரியும், அங்க 3 வழி தெரியும், 3 வழி தெரியும். பிறைமுடிக்கண்ணி பெரியோன் ஏந்திய அரைவாய் சூலத்து அருணறி கவர்க்கும், அதாவது பிறை தன்னுடைய முடியிலே சூடியிருக்கூடிய சிவபெருமான் கையில ஒரு சூலம் ஏந்தி இருப்பான். அந்த சூலத்துக்கு 3 கிளை இருக்கும். அது போல 3 கிளைப்பட்ட வடிகள் இருக்கும்.
ஒவ்வொரு வழியினுடைய மாற்றியையும் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த வழியா நீங்க போவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா 3 வழியை சொல்றேன். அப்படின்னு வலம்பட கிடந்த வடிநீர் துணியின் வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய வழியை நீங்கள் மேற்கொள்வீர்களே ஆனால் அலறுதலை மராமும், அந்த மராம்னு வெண்கடம்பு மரம், கடம்ப மரம், அது வெள்ளையா இருக்கும். அது உலர்ந்து போய் கிளைகள் எல்லாம் வற்றி போயிருக்கு கோடை காரணமாக. உலர்தலை ஓமையும், ஓமை மரம் எப்படி இருக்கு? உலர்ந்து காய்ஞ்சு போய் கிடக்கு. பொறியறை உழிஞ்சிலும், இது உழிஞ்சிலுங்கிறது உண்ண மரம். என்ன உண்ண மரம்னா இலவ மரம். அது என்ன செய்யும் உண்ண மரத்துக்குன்னு? ஓடா பூட்கின் உண்ண நிலையும் அப்படிம்பார் தொல்காப்பியர். இந்த உண்ண மரம் சில சமயத்துல நல்ல தளிர்த்து இருக்கும். அப்ப அரசன் பார்ப்பான், இது நாம வெற்றி பெறுவதற்குரியதனை அறிவிக்கிறது, இப்ப போருக்கு போகலாம்பா. சில சமயத்துல அது வாடி அப்படியே வற்றி போய் காய்ஞ்சிருக்கும். இது நம்முடைய தோல்வியை குறிக்கக்கூடிய அடையாளம். இப்ப போருக்கு போகக்கூடாதுன்றதுவான. இதற்கு பெயர் ஓடா பூக்கின் உண்ண. சில வேந்தர்கள் கருதவே மாட்டாங்க, அது உண்ண மரம் எப்படி இருந்தா என்ன என்று சொல்லி அந்த உண்ண நிலைக்கு அஞ்சாத நிலை என்று பேசுவார். அதனால உண்ண மரம் என்றால் இலவ மரம், அதுதான் உழிஞ்சில் என்று சொல்லப்படுவது. பொறியறை உழிஞ்சிலும் புள்ளி புள்ளியா இருக்கும். இந்த மரத்துல அடிப்பகுதியில பார்த்தா புள்ளி புள்ளியா கணுவா இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும். பொறியறை உழிஞ்சிலும் புன்மொழி மூங்கிலும். இந்த புன்மொழிங்கிறத எப்படி பிரிக்கணும்னா புல்லுன்னு பிரிக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மூங்கிலை புல் என்று சொல்லுகின்ற அறிவு இருந்தது. மூங்கில் புல் மர வகையை சார்ந்தது அல்ல, அது புல் வகையை சார்ந்தது. புன்மொழி, மொழின்னா முதிர்ந்த, காய்ந்த, காஞ்சு போச்சு மூங்கில்னா. அதுல பசுமே இல்லை. வரிமரல் திறங்கிய கரிபுற கிடக்கை. மரல் என்பது கொடி வகை. பெரண்ட பெரண்ட அங்க எங்கிருந்து படர்ந்து போய் பச்சை மாறி கரிந்து போய் கருப்பா சாம்பலாகி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோடை கடுமையான ஒரு நிலை. நீர்நசை வேட்கையின் மானின்று விழிக்கும். தண்ணீர் விருப்பம், நசைன்னு விருப்பம். தண்ணீர் விருப்பம் காரணமாக, விடாய் காரணமாக மான் நின்று விழிக்கும். மான் நின்று கூப்பிடும், ஐயோ தண்ணீர் எங்க இருக்கிறதே என்று மான் அழைக்கும். காணமும் அத்தகைய காடும் எயினர் கடமும். எயினர் அங்கங்க வில்லை ஏந்தியவர்களாக கொள்ளையடிப்பதற்கு காத்திருப்பார். அம்பு எய்யக்கூடிய ஆறலை கள்வர். அவர்கள் கடமும் அவர்களுடைய வழியையும் கடந்தால், இந்த வழியில யாராவது போவானா? கடமும் கடந்தால் ஐவன வெண்ணலும். அதை கடந்து போயிட்டீங்கன்னு ஐவனம் என்று சொல்லப்படுகிற அருமையான வெண்மையான நெல்லும் அரைக்கரும்பும், அறுப்பதற்குரிய பக்குவம் மீறிய கரும்பும், காயமும், காயம்னு பூண்டு, வெள்ளு உள்ளி, காயமும், மஞ்சளும், ஆய்குடி கவலையும். கவலைன்னா கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. அது ஏன் கவலைன்னு பேருனா அதனுடைய கொடி 4-5 வகையா பிரிஞ்சு பிரிஞ்சு கவர்த்து நிற்கும், அதனால கவலைன்னு பேர். ஆய்குடி கவலையும், வாழையும், கமுகும், தாழ்குலை தெங்கும், பறிக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய தெங்கு, தென்னையும், மாவும், பலாவும், சூழெடுத்து ஓங்கி, இவையெல்லாம் இருக்கும். அதாவது பாண்டி நாட்டுக்குள்ளார வருகிற போது பாலை நிலத்தை கடந்து அங்கிருந்து வந்து பசுமையான ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். என்ன பாண்டியன் ஆட்சி செய்யக்கூடிய நாடாச்ச. அதனால இந்த பகுதியெல்லாம் அவ்வளவு வளமா இருக்குதான். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். தென்னவனுடைய சிறுமலை பெயருடைய அந்த பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள். அம்மலை வலம் கொண்டு அகன்பதி செல்லும். அந்த மலையை வளமாக சுற்றி வந்து தொழுது அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இதுதான் முதல் வழி. அவர் பின்னால மற்ற வழிகளை சொல்ல போகிறார். தொடர்ந்து பார்ப்போம். இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.